அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரோ அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். இதை நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய செல்போன், இந்த அலைபேசி, இதுல இருக்கக்கூடிய பலவிதமான வலைதளங்கள் இருக்கு. இந்த வலைதளங்கள்ல ரொம்ப முக்கியமான வலைதளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வலைதளமா இருக்கு. இந்த வலைதளங்கள்லேயே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, அப்புறம் தாவேகா, நாம் தமிழர் அப்படின்னு 4 பிரதானமான மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கு. இந்த 4 அரசியல் கட்சிகள்ல யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப, தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தாங்க அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதாவது இவரை இன்ஸ்டாகிராம்ல மட்டும் கிட்டத்தட்ட 1,46,00,000 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவரை ஃபேஸ்புக்ல ஒரு 77 லட்சம் பேரும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்விட்டர் அப்படின்ற எக்ஸ் தளத்துல கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் பேரை அவரை ஃபாலோ பண்றாங்க. இந்த மூணையுமே நம்ம ஒரு சராசரியா கணக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சத்துக்கும் மேல வருங்க. இந்த 90 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களையும் திரு விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. அதுல நீங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள்லையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்களும் பிற மொழி பேசக்கூடிய மக்களும் திரு விஜய் அவர்களுக்கு ரசிகர்களா இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இவங்க எல்லாருமே ஓட்டாளர்கள், அதாவது ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், இதை விட குறைவாகவும் இருக்கலாம். இதை மட்டுமே நம்ம வச்சு கணக்கிட முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சரி, இதுல ஒரு 40 லட்சம் பேரை நம்ம கழிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா ஓட்டளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் மட்டும் சொல்லல. இன்னைக்கு பல கருத்து கணிப்பாளர்களும், செய்தியாளர்களும், பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த முதல் தேர்தலிலேயே திரு விஜய் அவர்கள் ஒரு 10% மேற்பட்ட ஓட்டுகளை வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 10ல இருந்து 15% அப்படின்றாலே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துல இருந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகளை தான் திரு விஜய் அவர்கள் வாங்குவாங்க அப்படின்றதுதான் நம்ம இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, கடந்த முறை ஒரு 36 லட்சம் ஓட்டு வாங்கின திரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்காரு. இந்த சூழல்ல நடிகர் விஜய் அவர்கள் முதல் தேர்தலிலேயே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஆயிடுவாருன்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 வலைதளங்களையும் நம்ம சராசரியா கணக்கிட்டோம் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 30 லட்சம் ஃபாலோவர்ஸும், அதுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் தாங்க இருக்காங்க. சரி, இவங்களோட ஃபாலோவர்ஸை வச்சு மட்டும்தான் இவங்க ஓட்டு வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க தமிழகத்துல ஒரு 50 ஆண்டு காலமா ஆளும் கட்சியா இருக்காங்க. அதை தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அரசியல் கட்சிகள்ல இவங்களுடைய முன்னாள் தலைவர்கள், அதாவது திராவிட கட்சியில தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, இவர்களுடைய கொள்கை, அதுக்கப்புறம் திரு கலைஞர் கருணாநிதி, இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்களுக்கான ஓட் பேங்க் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சியான அதிமுகல ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஃபேஸா அறியப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு ஜெயலலிதா அவர்கள், இவர்களை போன்ற பெரும் பெரும் தலைவர்களுக்காகவும், அதை விட நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, இவங்களுடைய கட்சி சின்னங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட மனதுல மிக ஆழமாவே பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் சின்னம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு உதயசூரியனும் இரட்டை இலை இதை தாண்டி இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியா தமிழகத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு பலராலும் நம்பப்படுது.
நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.